சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரால் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, இவர் எப்போதும் கால் பிடிப்பார். ஒரு காலம் வரும் விஜய் அண்ணா வருவார், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பார். டேய் கம்மு நாட்டிங்களா, இந்த பாட்டை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணேன், ஏன்டா எடுத்து போடுறீங்க? அப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்த்தா பதில் சொல்லுங்கடா. சரியான ஆம்பளையா பதில் சொல்லுங்கடா. சரி, ஆம்பளையான்னு கேட்கக்கூடாது உங்களை, இருந்தாலும் தைரியம் இருந்துச்சுன்னா பதில் வீடியோ போடுங்கடா. ஏன்டா நான் பாடின பாட்டு எடுத்து பாடிட்டு இருக்கீங்க திருப்பி? எச்சக்கலைங்களா. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ என்னோடய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரி, இவங்க இந்த பாட்டு பாடினாலும் அதில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்கல்ல, காப்பாற்ற போகிறது கடைசியில் டிவிக்கு விஜய் தானே. அதுதான் உண்மையும் கூட. இவங்க என்ன தான் மடை மாற்றினாலும், என்ன தான் வந்து அதை திசை திருப்பினாலும், தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் அப்படின்றது வந்து உண்மையை சொல்லப்போனால் இதுவரைக்குமே எல்லாருமே பார்த்த ஒரு அரசியல் களத்தை தான் வந்து பேச முடியுமே ஒழிய, இது வரைக்கும் பார்க்காத ஒரு அரசியல் களத்தை வந்து யாருனாலையும் பேச முடியாது. நீங்கள் நிறைய இடத்துல நிறைய பேர் பேசி பார்க்கலாம். நிறைய இந்த ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்கிறவங்க, அப்புறம் இந்த பத்திரிகையாளர்னு சொல்கிறவங்க, அப்புறம் அரசியல் விமர்சகர்னு சொல்கிறவங்க எல்லாருமே இது வரைக்கும் கடந்து வந்த பாதையை தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, புது வரலாறு அப்படின்னு ஒன்று வந்து படைக்கும் போது தான் அது தெரியுமே ஒழிய அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த புது வரலாறை படைக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்றதும் இவங்களுக்கு வந்து புரிஞ்சாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை வர காலத்தில் இப்படி மாறி தான் இவங்க இல்லை அவங்க இல்லைன்னா இவங்கள தான் வந்து எடுத்துருக்கணும் ஒழிய புதுசாக வந்தவங்களை யாரையுமே வந்து இவங்க வளர விட்டதும் கிடையாது. அப்படியே வளர்ந்து வந்தாலும் அவங்கள மொத்தமாக முடிச்சிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்ன அப்படின்னா, விஜய் போன்று யார் வந்தாலுமே கூட பெருசாக இவங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்றது தான். அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாமே ஒரு கூட்டம் தானே. இப்போ ஏடிஎம்கேனா ஒரு கூட்டம், டிஎம்கேனா ஒரு கூட்டம், இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்குது. பல கட்சிகள் பின்னாடி பல கூட்டம் இருக்குது. ஸோ இந்த கூட்டம் எல்லாம் தான் ஓட்டு போட போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த கூட்டத்திலேருந்து எத்தனை பேர் பிரிஞ்சு வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். அப்போ என்னென்னா, இங்கே ஆல்ரெடி இந்தந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, மக்கள் கூட்டம் இருக்குது. இந்த மக்கள் கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் விஜய் அவர்கள் ஜெயிக்க முடியும். அப்போ இவங்களோட என்ன ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா, அவ்வளோ பேராக போயிடுறாங்க. இப்போ 2 கோடி பேர் ஒரு ஏடிஎம்கோ டிஎம்கே கட்சிக்கு 2 கோடி ஓட்டு இருக்குது அப்படின்னா, அந்த 2 கோடியில் அவங்க என்ன நினைப்பாங்க? மிஞ்சி போனால் உடனே 1 கோடி விஜய்க்கு போயிடுமா அப்படி நினைக்க மாட்டாங்க. எப்படி நினைக்கிறதுனா, ஒரு 5 லட்சம் பேர் போவாங்க, இல்லை இங்கே ஒரு 5 லட்சம் பேர் போவாங்கன்றது ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் சதவீதம் தானே. 0.5% தான் வந்து அவங்க ஓட்டு போவோன்ற மாதிரி ஒரு நினைப்பு. அது மாதிரி ஒவ்வொரு கட்சியில் இருக்கும் அப்படி தான் நினைப்பாங்க ஒழிய, அவங்களுடைய தலைவர்கள் கீழே ஒரு கூட்டம் சேரும்போது இல்லை அவங்க கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தாலுமே அவங்களோட நினைப்பு என்னென்னா, இந்த கூட்டம் எப்படி மொத்தமாக கன்வெர்ட்டாக ஓட்டாக மாறும். அவங்க கேட்குற கேள்வி அதுதான். எப்போ பார்த்தாலும் ஓட்டாக மாறுமான்னு கேட்குற கேள்வி அதுதான். ஸோ இது ஓட்டாக மாறுமா மாறாதா அப்படின்ற பயமும் இருக்குது. அது எதில் வந்து பார்த்திங்கன்னா, மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து, ஒரு மாநாட்டுக்கு இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா மக்கள் மனசில் வந்து மாற்றம் தேவைப்படுற அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தாலும் இதை அவங்க வெளியே காட்டிக்காமல் தான் முடிஞ்ச அளவுக்கு வச்சு சமாளித்து பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சதுக்கு அவங்க 2 பேரும் அங்கே உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, ஒன்று கடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அவங்க பேண்ட்டு நினைஞ்சிருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா இப்படி சேர்ந்துட்டாங்களே, நமக்குள்ள வச்சு ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு. ஆனால் அது இருக்கக்கூடிய சீக்கிரம் அந்த ஆப்பு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இவங்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணன் சீமானை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவரு நான் சில பேர்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் எலெக்ஷன்ல நிற்பாங்க. நான் தோக்குறதுக்காக தான் நிற்கிறேன், தோத்து போனோம் அவ்வளவுதான், அதுக்காக நான் 234 கேண்டிடேட்டை போட்டு அடிப்பேன். 234 இருக்காங்களா? போட்டுருவாரு. அதெல்லாம் நடா டே, வாங்குற 5-10 ஓட்டுக்கு யாரும் வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போக வேண்டியது. அவங்க ஜெயிக்கிற குதிரையா அது தோக்குற குதிரை. நான் பாட்டுன்னு கட்டு போகணும். இப்ப அவரு கட்டுவாரு. இப்ப விஜயோட நிலைமை என்னன்னு தெரியல, பாமகவோட நிலைமை என்னன்னு தெரியல. லாஸ்ட்ல பாமக போய் எப்படி இருந்தாலும் அதிமுகவோட தான் சேர போகுது. அதிமுக, பாஜக, தேமுதிகவும் அங்கதான் இருக்கும், நம்ம பாமகவும் அங்க போயிடும். இப்ப எங்க அண்ணன் விஜய் தான் வந்து தனிமரமா நிக்கிறாப்புல. அதை நினைச்சுதான் எனக்கு நேற்று நைட்ல இருந்து தூக்கம் இல்லை. முட்டா பசங்களா இதுக்கு தாண்டா உங்களை முட்டாள்னு பல வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் நீங்கள் முட்டாள்தனமாகவே யோசிக்கிறீங்கண்ணா. அதாவது விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி சொல்லணும்னா, கொடி படம் பார்த்தியா? கொடின்னு சொல்லிட்டு ஒரு தனுஷ் படம் வந்துச்சு. அதில் 2 பேர் இருப்பாங்க.
அண்ணன் ஒருத்தன் தம்பி ஒருத்தன். அண்ணன் முரட்டு பயலாக இருப்பான், தம்பி வந்து கொஞ்சம் படிச்சோன்னா இருப்பான். ஓகேங்க, அப்படி ஒருத்தர் தான் முரட்டு பையன் தான் விஜயகாந்த். அவர் வந்து ஈஸியாக வந்து ஏமாற்றி ஹீரோயின் கொண்டு போயிடுவா. ஆனால் இந்த தம்பி என்ன பண்ணுவான், அண்ணனும் தம்பி சேர்ந்த ஒரு உருவமாக இருப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு உருவம் தான் வந்து தளபதி அப்படின்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நாம் தமிழ் சீமானை எடுத்துக்கோங்க. அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து எடுத்துக்கிட்டார். அப்போ அப்படின்னா நான் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழருக்கான ஒரு கட்சியை மட்டும்தான் நடத்தக்கூடிய ஒரு மனிதர். அப்போ மற்றவங்களுக்குலாம் இங்கே பிரச்சனை அப்படின்ற அந்த ஒரு பயத்தை ஈஸியாக க்ரியேட் பண்ணி அவர் வந்து மக்கள்கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறதுக்கான எல்லா வேலையுமே ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். அதில் வந்து அவர் சிக்கிடுறாரு. இந்த பக்கம் இதே திராவிடம்னு எடுத்தோம்னா திராவிடம்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ டிஐடிஎம்கெல்லாம் திராவிடம், தேமுதிக திராவிடம் எல்லாமே. இப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா திராவிடம்னு சொன்னாலும் சரி, இல்லை தமிழ் தேசியம்னு சொன்னாலும் சரி, ஒன்று திராவிடம்னு சொன்னால் அப்போ விஜய் வந்து தெலுங்குக்காரா அப்படி இப்படின்னு சொல்லி முத்திரை குத்திடுவாங்க. அப்போ தமிழ் தேசியம்னு சொன்னால் அப்போ திராவிட தெலுங்குக்காரன் மற்ற திராவிடமில் இதெல்லாம் ஒத்துக்கலைன்னா அப்போ தமிழ்நாட்டுக்கு இவர் இன்னொரு சீமான் அப்படின்ற மாதிரி முத்திரை குத்திடுவாங்க. பட் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மாஸ்டர் பிளானாக மாநாட்டிலே சொல்லிடுறாரு, நம்மளோட கூட்டணிக்கு வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்கள்ல, அவங்கள நம்ம சேர்த்துக்கொள்ள அப்படின்ற ஒரு பிட்டை போடுறாரு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இவர் நான் தனியாக தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் முட்டாள்தனமாக யோசிக்கிறாரு, முட்டாள்தனமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் பூத்துறதுக்கு ஒரு வழியை வந்து கொண்டு வந்து உருவாக்கி விட்டுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல அதுக்கான சான்ஸே கொடுக்காம நான் என் கட்சியில் கூட்டணியை சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், வர்றவங்க சந்தோஷமாக வந்து ஜாயின் பண்ணலாம், அவ்வளோதான் இங்கே மேட்ரு. இப்போ இந்த இடத்துல ஏடிஎம்கே போய் சேரலைனாலும் சரி, தேமுதிக போய் சேரலைனாலும் சரி, பாமக போய் சேரலைனாலும் சரி, விடுதலை சிறுத்தை போய் சேரலைன்னு சரி, வேறு எந்த இத்தியாதி கட்சிகள் போய் சேரலைனாலும் விஜய் அவர்களை யாரும் குறை சொல்ல போகிறது கிடையாது. மக்கள் யாரும் விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு அகென்ஸ்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் ரெடியாக தான் இருக்கிறாரு. பட் அந்த கட்சி கூட சேராமல், விஜய் அவர்களுடைய கட்சி கூட சேராமல் டிஎம்கே ஏடிஎம்கே கூடயே இவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னும்போது, அப்போ இத்தனை ஆண்டு காலமாக இந்த கட்சிகள் தானே நம்மளெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்காங்க, இந்த கட்சிகள் தானே கூட்டணியாக இருந்து ஆண்டும் நம்ம நாட்டில் நமக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுக்கல அப்படின்னும்போது, இன்றைக்கி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க ஒருத்தர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கும்போது அவர் கூட சேரலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். திருடங்கள்லாம் ஒரு சைடு சேர்ந்துட்டாங்க, நாட்டுக்கு நல்லது செய்ய வந்த ஒருத்தர் தனியாக நிற்கிறாரு அப்படின்ற அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் தளபதி சேர்க்க வேண்டாம், இவங்க பண்ண இப்போ இந்த வேலையே கொண்டு போய் சேர்த்துரும். அதுதான் இங்கே மிகப்பெரிய ட்விஸ்ட்டே. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன தான் நீங்கள் திட்டம் போட்டாலும் இவங்க இப்போ புலம்புற மாதிரி, ஐயோ அவங்க போக மாட்டாங்க இவங்க போட்டாங்க தனியாக விட்டாங்களே, எங்களை தனியாக நிற்கிறதாண்டா நல்லது, நாங்கள் தனியாக இருக்கிறதாண்டா எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து, நாங்கள் தனியாக இருக்கும்போது தான் மக்கள்னு நம்புவாங்க. இவர் வந்து யாருக்கும் எதுவும் சரண்டர் ஆகாமல் பண்ணுவார்னு. இதே இந்த பக்கம் போனாலும் சரி, அந்த பக்கம் போனாலும் சரி, ஒருவேளை இவன் சொல்கிற மாதிரி வந்து ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்து ஏடிஎம்கே கூட சேரணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் இதுக்கு இவ்வளோ பெரிய கட்சியை ஓப்பன் பண்ணி கஷ்டப்பட்டு மாநாடு நடத்தி சின்னதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்து அவர் கூட போய் சேர்ந்துடலாமே, பிரச்சனையே கிடையாது. ஸோ இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முடிவும் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அது இந்த முட்டாள் பசங்களுக்கு புரியல அப்படின்றது, இப்போ புரியலன்றது இனி போக போக அவங்களுக்கு புரியும். ஷுவராக 100% கண்டிப்பாக ஆப்பு கன்ஃபார்மு. இனி அடுத்தடுத்து வரும்போது திமுககாரங்க புலம்புவாங்க, இவங்களே அழுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பாங்க. ஏன்னா அமித்ஷா வாயிலேருந்து ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் பேர் வந்துருச்சு. இன்னி செக்கு அங்கே இருக்கும்போது அங்கே தான் ஆட்டுவாங்க செக்கு, இவங்கள்ட்ட புளிவாங்க என்னைய அப்படின்றது மாட்டுக்கிறதே இல்லை நம்பி. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். See you on another video.